Okay friends, next sum solve பண்ணுவோம். ஸோ என்ன சொல்லி செய்யும் போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2, ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10. ஸோ இங்கே என்ன எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2, அதை அப்படியே அப்ரோச் பண்ணுறேன். அப்புறம் சொன்னால் 3 இன்ட்டு ஸோ 2 ஸ்கொயர், ஸோ மைனஸ் 2, ஸோ மைனஸ் 10, ஸோ ஹோல் டிவைடட் பை 2 ஸ்கொயர் வேல்யூ வந்து 4 ஆயிருமா, 4 மைனஸ் 4. ஸோ மேலே பாருங்கள் 2 ஸ்கொயர் வேல்யூ வந்து 4 ஆயிருமா, இங்கே வந்து 4 3s are 12, therefore 12, ஸோ மைனஸ் 2 மைனஸ் 10. ஸோ ஹியர் டிவைடட் பை 4 minus 4 0 ஆயிரம் இப்போ வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 minus 2 வந்து 10 ஆயிரும். ஸோ 10 minus 10, ஸோ ஆர் ஈக்குவல் டு 0/0. ஸோ இது எனக்கு நம்ம இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணேன் இப்போ வந்து ஸோ வேறு வழியாக அப்ரோச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போ வந்து ஸோ மேலே நியூமரேட்டர் பாருங்களேன், இதில் என்ன பண்ணுறேன் இப்போ வந்து ஸோ குவாட்ரிக் ஈக்குவேஷனாக இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுறேன் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணலாமா இப்போ வந்து ஸோ டி டைப்பில் அப்ரோச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 × x ஸ்கொயர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இங்கே 3, இங்கே மைனஸ் 10 இருக்குது. ஸோ தேர்ஃபோர் இங்கே மைனஸ் 30 கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே எனக்கு மைனஸ் 1 இருக்குது. ஓகேவா, அப்புறம் 2 நம்பர் மல்டி பண்ணுறப்ப கண்டிப்பாக இருக்கும் மைனஸ் 30 கிடைக்கணும். ஸோ அதே 2 நம்பர் ஆட் பண்ணுறப்ப மைனஸ் 1 கிடைக்கும். தேர்ஃபோர் 6 5 நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ மைனஸ் 30 மைனஸ் இங்கே அப்ரோச் பண்ணலாம், மைனஸ் 30 ஆயிரும். இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுறப்ப கண்டிப்பாக கிடைக்கும் மைனஸ் 1 கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ தேர்ஃபோர் த வேல்யூ திருப்பி நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எனக்கு கான்ஸ்டன்ட் வந்து ஒரு 3 இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணணும் வந்து 3ஆல் இங்கே டிவைட் பண்ணணும். ஸோ பை 3. ஸோ தேர்ஃபோர் வி கெட் மைனஸ் 2, 5/3. ஸோ இதான் எனக்கு இதோட இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷனாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் நான் எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2, ஸோ வி கெட் ஸோ எக்ஸ் மைனஸ் 2, ஸோ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5/3, ஸோ ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ரைட், இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா இப்போ வந்து லிமிட் ஸோ எக்ஸ்டென்ஸ் டு 2, ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5/3, ஸோ டிவைடட் பை கவனிங்களேன் இங்கே பாருங்களேன், இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 4 இருக்குது. எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் எழுதலாமா? இல்லை நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும் இப்போ வந்து சப்போஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருந்தால் என்ன சொல்லுவீங்க, ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலா அப்ரோச் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே அப்ரோச் பண்ணலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ கண்டிப்பாக எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன பண்ண வந்து ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2, தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் 5/3, ஸோ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. ரைட், இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், லிமிட்டை வந்து அப்படி அப்ரோச் பண்ணலாம், 2 அப்ரோச் பண்ணலாம். தேர்ஃபோர்னு சொல்லலாம் ஸோ 2 + 5/3, ஸோ டிவைடட் பை 2 + 2. So 6 + 5/3, so divided by 4. So therefore, so 11/3, so whole divided by 4, that which means 11/12. So this is the answer. 13.1ல ஸோ ப்ராப்ளம் நம்பர் 8 பார்க்க போகிறோம். ஸோ சம் கொடுத்தாச்சு எப்பயும் போல் வந்து ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3, ஸோ ப்ளஸ் என்ன கொடுத்தாங்க எப்பயும் போல் வந்து x⁴ - 81 டிவைட் பை 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3 கொடுத்தாச்சு எப்பயும் போல். ஓகேவா, ரைட், ஓகே. ஸோ இந்த சம் சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் இப்போ 3 அப்படியே அப்ரோச் பண்ணுவோம். ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்ப்போம். ஸோ அப்போ என்ன 3/4, ஸோ மைனஸ் 81, ஸோ டிவைட் பை ஸோ 2 இன்ட்டு ஸோ 3 ஸ்கொயர் வேல்யூ 9 ஆயிருமா, ஸோ இன்ட்டு 9, ஸோ மைனஸ் 5 இன்ட்டு 3, ஸோ மைனஸ் 3. ஸோ தேர்ஃபோர் வி காட் 3/4 வேல்யூ 81 மைனஸ் 81, ஸோ டிவைட் பை ஸோ 18 மைனஸ் 15 மைனஸ் 3. ஸோ நீங்கள் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3 கிடைக்கும். இது மைனஸ் 3, தேர்ஃபோர் 0. ஸோ ஹியர் ஆல்சோ இஸ் 0, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0/0. ஸோ திஸ் இஸ் இன்டிபெண்டன்ட் ஃபார்ம். ஸோ நம்ம என்ன பண்ண இப்போ ஸோ கொடுத்துருக்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் அதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணி நியூமரேட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ x⁴ - 81 இஸ் ஈக்குவல் டு எப்படி தான் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், ஸோ மைனஸ் 9 த ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா இப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ தேர்ஃபோர் வி நோ தட் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9, ஸோ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஸோ ஹியர் ஆல்சோ 9, ஸோ வி புட் 3 ஸ்கொயர். ஸோ என்ன ஃபார்முலா இப்போ வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தட் ஃபார்முலா. ஸோ என்ன பண்ணலாம் இப்போ ஸோ எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஸோ இது நியூமரேட்டர் என்ன பண்ணுறேன் சிம்ப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குது இப்போ வந்து டினாமினேட்டர் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மேலே கண்டிப்பாக என்ன இருக்கும் 2 இன்ட்டு மைனஸ் 3 வந்து மைனஸ் 6 ஆயிரும். ஸோ கீழே வந்து மைனஸ் 5. அப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 கிடைக்கணும். அதே நம்பர் ஆட் பண்ணால் ப்ளஸ் மைனஸ் 5 கிடைக்கணும். சரிங்களா, அப்போ 6 × 1 எழுதலாம். தேர்ஃபோர் 6 இங்கே வேல்யூ வந்து மைனஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ முன்னாடி வந்து 2ங்கிற ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கனால நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ தேர்ஃபோர் வி கெட் ஸோ -3, 1/2.
ஸோ அப்போ கண்டிப்பாக டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ எப்படி எழுதலாம் எனக்கு எப்பயும் போல் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு ஸோ இங்கே 1/2 இருக்குனால என்ன சொல்லலாம் இப்போ ஸோ 2x + 1 ஓகேவா. ஸோ சிம்பிளை பண்ணியாச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன் போல் ஸோ இந்த லிமிட் இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ லிமிட்டை வந்து இதுக்கு அப்ரோச் பண்ண போகிறேன். ஸோ therefore லிமிட் x tends to 3 ஸோ நியூமரேட்டர் எப்படி எழுதலாம் இப்போ வந்து x minus 3 இன்ட்டு x plus 3 இன்ட்டு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ப்ளஸ் 9 ஸோ டிவைடட் பை ஸோ கீழே எப்படி எழுதலாம் இப்போ x minus 3 இன்ட்டு ஸோ 2x + 1. ஸோ நம்ம லிமிட் அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே x minus 3 இங்கே x minus 3 என்ன பண்ணலாம் ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் உள்ள வேல்யூ என்ன பண்ணலாம் லிமிட் அப்ரோச் பண்ணலாம். ஸோ therefore x + 3 அப்ளை பண்ணலாமா. ஸோ therefore ஸோ 3 + 3 இன்ட்டு ஸோ 3 square + 9 ஸோ ஹோல் டிவைடட் பை ஸோ 2 இன்ட்டு 3 + 1. ஸோ 3 + 3 6 ஸோ இன்ட்டு 3 3s are 9 ஸோ 9 + 9 18 ஸோ டிவைடட் பை 3 2s are 6 6 + 1 7. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணுங்கள் 6 10 60 கிடைக்கும் 8 6 54. ஸோ therefore we get 104 divided by 7. So this is the answer.